வணக்கம் மகாத்ரேயா. இப்போ என் குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. அவ வாழ்க்கைய அவ பார்த்துக்கிறா. அப்பாடா அப்படின்னு இருக்கறச்ச, என்னோட அப்பா, அம்மா குழந்தைகள் ஆயிட்டாங்க மகாத்ரேயா. அவங்கள எப்படி வளர்க்கறதுங்கிறது ஒரு கேள்வி. நானும் சில பல வருஷங்கள்ல அந்த ஸ்டேஜுக்கு வந்துட போறேன். நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முக்கியமா என் குழந்தைகள் உங்கள்ட்ட வந்து இதே கேள்விய கேட்கக்கூடாது. அப்ப நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்க கேள்வியிலேருந்து நீங்க உள்ளுக்குள்ள ஒரு அம்மா அப்படின்றது தெரியுது. ஏன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்கள குழந்தைங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்போ உள்ளுக்குள்ள அம்மான்னு தெரியுது. அப்பா அம்மா வந்து குழந்தைங்க. ஒன்று மட்டும் இதுல கிளியரா இருக்கு, உங்களுக்கு உங்களை தவிர யாரை பார்த்தாலும் குழந்தையா தான் தெரியுது. ஓகே, அப்போ ஒரு அம்மாவோட மனசு இருக்கிறதுனால மற்ற உறவுகளுக்கு நான் ஏதாவது பொறுப்பு எடுத்துக்கணும். மற்ற உறவுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு பொறுப்புணர்ச்சியோட பாக்குறீங்க. இட்ஸ் a reflection of who you are. பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படின் போது இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஒரு நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏர்லி அடல்ட்ஹுட். இன்னுமே நானே சுதந்திரமா எல்லா முடிவும் எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியும் எது சரின்னு, நீங்க யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இது நேச்சுரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் க்ரோயிங் இயர்ஸ். இது பசங்களுக்கு இருக்கதான் இருக்கும். ஓகே, ஒரு அம்மாவா இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்ட்ராயல் சிண்ட்ரோம். அது என்னடா, முதல்ல என்ன கேட்டு கேட்டு எல்லா முடிவும் எடுத்தாங்களே. 3 ஸ்டேஜ் இருக்கு. கேட்டு முடிவு எடுப்பாங்க, அப்புறம் முடிவு எடுத்துட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சொல்ல கூட மாட்டாங்க. நமக்கு தெரிய வரும், யார் மூலமா தெரிய வரும் அவங்க எதாவது பண்றாங்கன்னு. இட்ஸ் பார்ட் ஆஃப் க்ரோயிங் அப் இன்டு தி ஹோல் திங். அது ஒன்றும் பண்ண முடியாது. வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கஷ்டமான ஒரு உண்மை. அது இன்னும் எவ்வளவு நாள் நம்ம அவங்கள பார்த்துக்க முடியும்ன்றது வந்துட்டு நம்ம யாருக்குமே தெரியாது. நிறைய நாள் இருக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கலாம். பட் we don't have endless time. ஓகே, அதனால வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறைய முதியோர்களுக்கு வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தெரியாது. அவங்கள நம்ம எதுவும் கேட்கலன்னாலும் என்னால அவங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுல்ல, அதனால்தான் வந்துட்டு நான் வேண்டாதவனா போயிட்டேன் அப்படின்வாங்க. அதனால நம்ம ஒரேடியா அவங்கள பார்த்துக்கணும்னு தான் வந்துட்டு, நான் என்ன குழந்தையா, எனக்கு தெரியாத என்ன பார்த்துக்க கூடாது அப்படின்வாங்க. உற்றுவும் முடியாது. பட் ஒரேடியா அது ஒரு இயல்பான ஒரு நிலை. அதனால வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் முதியோர்கள் நிறைய பேருக்கு வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் தெரியாது. வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு நம்மளால புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு தெரியலன்றவங்களுக்கு நம்ம எதாவது புரிய வைக்கலாம், எனக்கு எல்லாமே தெரியும்ன்றவங்களுக்கு நம்ம என்ன புரிய வைக்க முடியாது. ஸோ ஒண்ணுதான் நம்ம பண்ணலாம். இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எத்தனை விதமான சந்தோஷங்களை நம்ம கொடுக்க முடியும். சந்தோஷமானவங்களா அவங்கள மாற்ற முடியாது, பட் நிறைய சந்தோஷங்கள் கொடுக்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த சமைக்கலாம், அவங்கள வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரலாம், டிரைவர் அவங்கள டாக்டர் கையில கூட்டிட்டு போக முடியும், இருந்தாலும் நம்ம கூட போறோம்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். உட்காந்து அவங்களோட வாழ்க்கையை பத்தி நம்ம பேசணும்னா அதே கதையை வந்து 17வது தடவை சொல்லுவாங்க, பட் அவங்களுக்கோசரம் ஒரு தடவை கேட்டுக்கலாம். கஸ்டமர்ஸ்கோசரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அப்பா அம்மாக்கோசரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது 2000 ரூபா ப்ராஃபிட் கொடுக்குற கஸ்டமரோட 15 நிமிஷம் செலவு பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அப்பா அம்மா கோசம் செலவு பண்ணலாமே. ஸோ சில சமயம் அவங்களோட உட்காந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு யூடியூப்ல போட்டு கேட்கலாம். நிறைய சந்தோஷமான தருணங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளால முடியுமே தவிர வேற எதுவும் முடியாது. இருக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிடும். நான் எங்க அப்பா கையில போன வருஷம் தான் எங்க அப்பா காலமானாரு. நான் எங்க அப்பா இருந்த வரைக்கும் சொல்லுவேன், நீ இருக்கிற வரைக்கும் சந்தோஷத்தினால உன்னை நிறைய தடவை ஆனந்த கண்ணீர் விடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அழறதோட அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய ஆனந்த கண்ணீர் நம்ம கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பு, உண்மையான பாசம். That's all we can do for them. எனக்கும் வயசாயிடுமே, நான் என்ன தயார் பண்ணிக்கணும்னு வயசை பத்தி யோசிக்கூடாது. அப்போ வயசாகாது. வயசை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாதான் வயசாகும். ஓகே, வயசை பத்தி யோசிக்க கூடாது. வாழறது
மனிதனோட பொறுப்பு, மரணம் கடவுளோட பொறுப்பு. லெட் காட் டூ ஹிஸ் ஒர்க். அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம வாழற வரைக்கும் வயசை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. கடைசி நாள் வரைக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் வேலை செஞ்சிருந்தாரு. ஏன்னா அவர் வயசை பத்தி யோசிக்க. மகேந்திர சிங் தோனிலேருந்து ஜோகோவிச்லேருந்து ரொனால்டோலேருந்து மெஸ்ஸி வரைக்கும் இன்னும் வந்து சாம்பியன் பர்ஃபார்மர்ஸா விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வயசை பத்தி யோசிக்கல. வயசை பத்தி நம்ம யோசிக்க வேணாம். அப்போ நமக்கு வந்துட்டு முதுமையே வராது. ஓகே, அதுதான் உண்மை. அப்கோர்ஸ் உடல் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும். அது நீங்க பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அதை பத்தி நான் பேசல. வயசை பத்தி யோசிக்க